இந்த திடீர் திருமண ஏற்பாடுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுதல், வாழ்வில் புதிய மாற்றங்கள் ஏற்படுதல், பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலம், மனதில் இருந்தான தொய்வையான நிலைமை, தோல்வியிலிருந்து விடுதலை என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை. இனிமேல் உங்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்கள் வரப்போகிறது. கோடிகள் குவிக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதிபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அமைதியான அனந்தலை வாழ்த்துவதற்கு வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 2024 நடைபெறக்கூடிய குரு வக்கர பயிற்சி 9/10/2024 முதல் அப்போ தான் ஆரம்பிக்கிறது வக்கர பயிற்சி. 4/2/2025, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அடுத்த ஆண்டு 2ஆம் மாதத்துலேருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாக இந்த 118 நாட்கள் குரு பகவான் வக்கரகதிக்கு இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்க போகிறார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, ஐயா, நீங்களும் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படணுமா? உங்கள் வாழ்வில் குரு பகவான் எதுவுமே ஏற்படுத்தலை, ஐயா எனக்கு எதுவுமே கிடைக்கல சாமி, நானும் இன்னைக்கு வரைக்கும் வறுமையில் வாடிட்டுருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு புனர்பூசமாகட்டும் 1 பாதம், பூசமாகட்டும் 4 பாதம் உடையவர்களுக்கு ஆயில்யம், உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த புதிய புதிய மாற்றங்கள் என்று என்ன சொன்னேன்னா, இது வரைக்கும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து நாம் விடுதலை பெறுவோம். திருப்பியும் அவங்க மனமும் மாறக்கூடிய காலமாக, இது வரைக்கும் ரொம்ப புரட்டி போட்டுச்சு இல்லை உங்கள் வாழ்க்கை. புனர்பூசக்காரங்களுக்கெல்லாம் புரட்டி போட்டு அவங்க எப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னே தெரியல. அந்த வாழ்க்கை தரம் எப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னே தெரியல. ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லாருக்கும் வரக்கூடிய சகஜமான நிலைமை. ஐயா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடகராசிக்கு சொல்லக்கூடிய ஒரே உன்னதமான கருத்து, எல்லாருக்கும் நீங்கள் என்ன வேதனை படுறீங்களோ அதே வேதனை தான் மிதனராசிக்காரங்களும் பட்டிருப்பாங்க, அதே மாதிரி தான் ரிஷபராசிக்காரங்க பட்டிருப்பாங்க, மேஷராசிக்காரங்களும் பட்டிருப்பாங்க. தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது காலத்தின் கட்டாயம். இந்த 7.5 சனி காலத்தில் நாம் ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கோம்? 7.5 ஆண்டுகள் படுகின்ற வேதனையை அந்த அஷ்டமத்து சனியில் நம்மளுக்கு கொடுத்துருவார். 7.5 வருஷம் நாம் கொடுக்கக்கூடிய பிரச்சனையை இந்த 2.5 வருஷ காலம் நம்மளை போட்டு புரட்டி எடுத்துருவார். அது யாரானா இருக்கட்டும், யாரையுமே எதுவுமே சொல்ல முடியும். நம்மளுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு தாங்கி வரலாம். இந்த முதுகு காமிக்கிறமில்ல அடி வாங்கிறதுக்காக அதை ஒன்றா தாங்கி வரலாம். உன்னதமான தீர்வு ஒரே தாவ. இந்த நேரத்தில் ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டாலே போதுமானது. ஒரே வார்த்தையா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசையை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். ஏசைலாம் இப்போ ஆசை அதிகமாக வரும். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, அதை செஞ்சிடலாமா, இதை கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடலாமான்ற எண்ணம் எல்லாம் உருவாகுது பாரு. உங்கள் வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி தரப்போறாரையா இந்த குரு பகவான். இந்த 118 நாட்களில் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். ஒரே வார்த்தை, உங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சியாக அதுலேருந்து மீட்டெடுப்பீங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஒரே ராசியாக ஏகராசியாக இருந்தால் தொந்தரவையா தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பூச நட்சத்திரக்கார கடகராசியோ அல்லது ஆயில்யமோ திருமணம் பண்ணியிருந்தாலோ, புனர்பூச நட்சத்திரக்காரர்களோ திருமணம் பண்ணியிருந்தாலோ, அவங்க 2 பேருக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் ஏற்படும். முதல்ல அதிலிருந்து மாற்றத்தை கொடுக்க போகிறார் இறைவனே. நம்மளுக்கு தந்திரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தொடர்ச்சியாக வந்த வண்ணமே காணப்படுது. எதனால் நம்மளுக்கு நன்மை நடைபெறாதா? வெளியூர் சென்று விடுங்கள். நம்ம சொந்த இடத்துல இருந்தால் அங்கிருந்து இடம் மாறி இந்த 118 நாட்கள் வெளியூரில் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வாங்க. உங்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார். உன்னதமான காலமாக இந்த 118 நாட்கள் வேணுமா? இடம் விட்டு இடம் பெயருங்கள். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவன் முருகப்பெருமானை எண்ணி வாருங்கள். ஒரே வார்த்தை. உங்களுக்கான ஒரே விரத நாட்களில் இந்த சஷ்டி தினம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள்.
கடன் பிரச்சனை ஆகட்டும், வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், அதாவது கூட பிறந்தவங்களும் சரி, அண்ணன் தம்பி ஆகட்டும், நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே ஏமாற்றிட்டாங்கல்ல. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்தே சொல்கிறேன், இந்த 3 பேருக்குமே டிவைடேட் பண்ணியே சொல்கிறேன். இனிமேல் நம்பிக்கை துரோகம் என்பது நம் வாழ்வில் ஏற்படாதா? கண்டிப்பாக ஏற்படாது. இந்த 118 நாட்கள் குரு பகவானுடைய வக்கரகதி காலம் 9/10/2025 முதல் 4/2/2025 வரைக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலமாக. இது வரைக்கும் அடிமட்டத்துக்கு போனோம், தோல்வி மேலே தோல்வி சந்திச்சிட்ருக்கோமில்ல, அந்த தோல்வியெல்லாம் மறந்து நாமளாம் இதெல்லாம் கடந்து வந்துட்டோமான்னு சொல்கிற இதெல்லாம் மறந்துடுவீங்க. இதெல்லாம் எப்படி நாம் கடந்து வந்தோம் என்று எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திடீர் திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். இந்த காதல் திருமணம் எல்லாம் இந்த நேரத்தில் கைகூடக்கூடிய காலமாக அமையப்பெறும். திடீர் அந்த ஏதாவது சொல்லலாம், துன்பத்தையே பற்றி பேசக்கூடாது, இன்பத்தையும் நாம் பேசணும். குழந்தை வேறு கண்டிப்பாக கிட்டக்கூடிய காலமாக இந்த கடகராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம். சுவாமி என்னன்னா இருக்கட்டும் ஐயா, உங்களுக்கு கடுமையான தாக்கத்தை கூட கொடுக்கட்டும் இறைவன், ஆனால் நல்லதே கொடுக்க போகிறார் ஐயா. உங்களுக்கான அமைப்பே இனிமேல் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னுக்கு கொண்டு வருவதை இறைவனே நம்மளுக்கு தந்துருள போகிறாரு. பகவான் நவ கிரகங்கள் வேறல்ல, குரு பகவான் வேறல்ல, உங்கள் வாழ்வில் எல்லா விதமான இன்பத்தையும். அதனால தான் முருகப்பெருமான வணங்குங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு முறை இந்த கடகராசிகாரங்க அனைவருமே திருவானைக்காவல் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு, அது திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் சென்று வர அகிலாண்டேஸ்வரி ஜம்பு மகேஸ்வரரை வழிபட அங்கே சனி பகவானும் சாயாதேவியும் வீட்டிருக்காங்க. உங்கள் வாழ்வில் என்ன சொல்லாங்களா, மாற்றங்கள் வர வேண்டுமா, திருவானைக்காவல் சென்று இறைவன் சிவபெருமான வழிபட்டு வாங்க. அகிலாண்டீஸ்வரி தாயை பார்த்துட்டு வாங்க. அங்கே பக்கத்திலே தான் ரங்கநாத பெருமானும் இருக்கார், அவரையும் ஒரு எட்டு பார்த்துட்டு, சமயபுரத்தாலையும் பார்த்துட்டு, காவிரி ஆற்றுல ஒரு குளியலை போட்டுட்டு உங்களை நீங்கள் அதில் ஒரு முழு போடும்போதே, கங்கைக்கு இணையானது காவேரி, அதில் முழுகும் போதே உங்களுடைய பிரச்சனை, பாவ பிரச்சனைகள் அனைத்தும் அதோட கரைஞ்சு ஓடிடும். இனிமேல் உங்கள் வாழ்வில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் பெற போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுவாமி கிடைக்கும், உடனே இன்றைக்கே கூரை பிச்சுங்கள்லாம் கொடுக்காது. லாட்டரி யோகம் என்பது நம் வாழ்வில் புதிய விதமான லாட்டரி யோகம்னாவே திருமணமோ குழந்தை பேரோ தான். ஐயா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபைனான்ஸ் விஷயத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவீங்க. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை பெறுவிச்சிங்கல்ல, அந்த வேலை இழப்பெல்லாம் ஏற்பட்டதல்லவா, அதெல்லாம் திருப்பி கிடைச்சிரும். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி, நல்லதே நடக்கும். நீங்கள் அதாவது குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலங்களாகும். நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு அதை உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. நன்றி, வணக்கம்.